எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இன்னைக்கு மாடி தோட்டத்துல நான் என்னென்ன வச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். எல்லாம் போச்சு. ஒரு வாரமான ஹாஸ்பிட்டல் போயிருந்தனால எல்லாம் போச்சு. இப்பதான் பழையபடி எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன். இது என்னுடைய மாதுளை பாருங்க, எவ்வளவு அழகா பூத்து இருக்குது. வழக்கம் போல ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸோட ஆரம்பிக்கிறேன். விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லாவிட்டால் உரம். உங்களோட முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருங்க. அதுல என்றைக்குமே சோர்ந்து போயிடாதீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அதற்குரிய பலன் நம்மளுக்கு கிடைத்துதான் தீரும். நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கிட்டோம்னா நம்ம எந்த துன்பத்தினாலும் கடந்து வந்துடலாம். எவ்வளவு அழகா பூ பூத்து இருக்கு பாருங்க. 1 வீக் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தனால செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்தாம எல்லாம் காஞ்சு போச்சு. இது ராமபானம் சொல்ற செடி, ஜாதி மல்லி. இது ஒரு அடுக்கு மல்லி. இப்பதான் வெட்டி விட்டு எல்லாம் தழைச்சு வருது. எப்பயும் ஜாதி மல்லி, முல்லை இதெல்லாம் ப்ரூனிங் உருவி விட்டீங்கன்னா நல்லா கிளைகள் நிறைய பிரான்ச்சஸ் மொட்டுக்கள் அதிகம் வைக்கும். இது நிஷாகந்தி, என்னுடைய ஃபேவரட். கிட்டத்தட்ட 15-18 வருஷமா வச்சிருக்கேன். இது காஞ்சி போய் இப்பதான் அத சரி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு ஆகஸ்ட் ஆடி மாசத்துல அழகா பூக்கும். பிரம்ம கமலம் சொல்ற நிஷாகந்தி. தொட்டியெல்லாம் காலியா இப்பதான் செடி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு ஆரஞ்சு செம்பருத்தி, இன்னும் மொட்டு எடுக்கல. இது பசலை, நாட்டு பசலை. முருங்கை. இது ஒரு டிஃப்ரெண்டான அவரை, பர்பிள் கலர்ல இருக்கும். கட் பண்ணும் போதே பர்பிள் கலர் ஆயிடும். ஆனா அவ்வளவு சத்து. 2-3 மாமரம் நட்டு வச்சேன், அது வந்துருச்சு. இந்த கவர் போட்டு மூடி வச்சிருக்கேன் பாருங்களேன். இது எதுக்குன்னு சொல்றேன். டேபிள் ரோசஸ், தூதுவளை. இதுல பாருங்க, ஒரு வாழை மரம் சும்மா நட்டு வச்சேன். மாமரம் பாருங்க எப்படி வளர்ந்துருக்குதுன்னு. இப்பதான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு போட்டிருக்கேன், வருது. கத்திரிக்காய். இப்பதான் கட்டிங் வாங்கி வச்சு துளுக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கவர் ஏன் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்றேன்னு சொன்னல. நீங்க கட்டிங் வைக்கும் போது இந்த மாதிரி கட்டிங் வைக்கும்போது அது வெயில்ல கருகி போகாம அத ஒரு பாலித்தீன் கவர் போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு 15 to 21 டேஸ்ல அழகா துளுத்து வந்துடும். பாருங்க, இப்படி வச்சதுனாலதான் இதெல்லாம் துளுத்து வந்திருக்குது. ரணகல்லி, வாட்டர் லில்லி, மழை பெஞ்சோடனே பூக்கும். கருவேப்பிள்ளை. இந்த மாதிரி பாட்ல பிளான்ட்ஸ் வைக்கிறீங்கன்னா முதல்ல அதுல தேங்காய் நாரும் செங்கலும் வச்சு ஓடு செங்கல் போட்டு வச்சிங்கன்னா அந்த மண் ஈரப்பதத்தோட இருக்கிறதுனால செடிகளுக்கு நல்ல, நீங்க வெளியில போனா கூட அந்த ஈரத்தை செடிகள் உறிஞ்சிக்கும். அப்படி உங்கள்கிட்ட தேங்காய் நாறு ஓடுகள் இல்லைன்னா இந்த மாதிரி பழைய சாக்ஸ் அடியில போட்டு மேல மண்ணு போட்டு வச்சிங்கன்னா செடிகள் காஞ்சி போகாம இருக்கும்.
அதிகமாக தண்ணி வெளியேறாம அதுலேயே மெயின்டைன் ஆகும். அந்த தண்ணியெல்லாம் சாக்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாச்சும் வெளியூர்களுக்கு போகும்போது செடிகள் காஞ்சி போகாம இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி பெட் பாட்டில், ஜூஸ் பாட்டில், ஏதாச்சும் வேஸ்ட் பாட்டில் இருந்தா அதோட மூடியில ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி தண்ணி ஃபுல் பண்ணிக்குங்க. இதை என்ன பண்றது சொல்றேன். இந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டைகள் இருக்குல்ல, அதையும் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஊருக்கு போனாலும் செடிகள் காயாம இருக்கும். இந்த மாதிரி பாட்டில தலைகீழா வச்சு ஒரு ஸ்டிக்ல இப்படி கட் பண்ணி விட்டீங்கன்னா அதுல டிராப்பா தண்ணீர் விழுகும் போது செடிகள் காய்ந்து போகாம இருக்கும். உங்ககிட்ட இருக்க கார்ட்போர்ட் அட்டைக்குல இப்படி தொட்டி மேல வச்சு அதுல தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த கார்ட்போர்டு ஈரமா இருக்கிறதுனால மண்ணு சீக்கிரம் காய்ஞ்சி போகாம செடிகள் நல்லா வளரும். அதாவது வளரும் மீன்ஸ் தண்ணி நீங்க 2 நாள் தண்ணி விடலைன்னா கூட அந்த ஈரப்பதம் தொட்டியில இருந்துகிட்டே இருக்கும். அட்டையும் ஈரமா இருக்கிறதுனால செடிகள் காஞ்சி போகாம இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி செங்கல் வச்சு கூட தண்ணி ஊத்தினீங்கன்னா செங்கல் அந்த தண்ணியை உறிஞ்சிக்கிறதுனால அந்த ஈரப்பதம் தக்க வச்சிருக்கனால செடிகள் காஞ்சி போகாம இருக்கும். இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி 2-3 நாள் ஊருக்கு போனா கூட செடிகள் காஞ்சி போகாம நீங்க பாதுகாக்கலாம். நான் தான் ஏமாந்து விட்டுட்டேன். நீங்க என்னாச்சும் உங்க செடிகள்லாம் பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ரோஸ், பன்னீர் ரோஸ் இப்போதான் கட் பண்ணி துளுத்து வருது. எல்லா கலர் ரோஸும் வச்சிருந்தேன். ஆரஞ்சு, எல்லோ, 7 days எல்லாம் காஞ்சி போச்சு. இப்போதான் ஒன்னொன்னா வளர்த்துட்டு வரேன். இதோ மல்லி எல்லாம் கட்டிங் வச்சிருக்கேன். இதை நான் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இப்படி கட்டிங் வச்சுட்டு இந்த மாதிரி பாலித்தீன் கவர் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா துளிர் சீக்கிரம் விடுன்னு காட்டுறதுக்காக தான் வச்சிருக்கேன். அப்படி மூடி வச்சிருந்த செம்பருத்தி தான் இப்போ இலை வந்திருக்குது. இப்போ மூடி வச்சிருக்கேன். இந்த இலை வந்திருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.